வணக்கம். இந்த வாரம் குழந்தைகள டார்கெட் பண்ணி, ஜென்ரல் ஆடியன்ஸ டார்கெட் பண்ணி ஒரு சிறப்பான படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஏற்கனவே ஒரு 3 பார்ட்டும் ஓரளவு நல்லாவே போச்சு. இப்போ 4வது பார்ட்டும் அதை விட சிறப்பாக வந்திருக்குன்னு பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் பெற்றுட்டு தியேட்டர்கள்லாம் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு நியூஸ்லாம் வந்துட்டு இருக்க படம் தான் அரண்மனை 4. இந்த படம் பார்த்துட்டேன். இந்த படம் சுந்தர் சி அவர்களோட இயக்கத்தில் வந்திருக்க படம். இந்த படத்தில் சுந்தர் சி, தமன்னா, சந்தோஷ் பிரதாப், சாக்ஷி கண்ணா, யோகி பாபு, விடிவி கணேஷ், ஜெயபிரகாஷ், கோவை சரளா, டெல்லி கணேஷ், சிங்கம், புலி இப்படின்னு ஏகப்பட்ட நடிகர் பட்டாளம். சுந்தர் சி அவர்கள் படங்களுக்கே உண்டான அந்த நடிகர் பட்டாளம் நிறைய பேர். இதில் பல புதுசாக வந்திருக்கு, இணைஞ்சிருக்க அந்த பழைய நடிகர் தான் புதுசாக இணைஞ்சிருக்காங்க இந்த டீம் சொல்லி நம்ம அறியலாம். அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு டீமு காலத்தில் இறங்கியிருக்கு. ஸோ பாசிட்டிவ் ரிவ்யூஸ் பெற்றுட்டு இருக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஸோ இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்துக்கு மியூசிக் இப்போ தமிழ் தான் பண்ணியிருக்காரு. மியூசிக்கும் நல்லாவே இருக்குது. இந்த படத்தோட டீட்டெயில் ரிவ்யூவை பார்க்கலாம். இந்த படத்தில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. அது கடைசியில் கிளைமேக்ஸில் ஒரு டான்ஸுக்கு 1980s 90ஸில் கொடிக்கட்டு பிறந்த 2 ஹீரோயின்ஸு கிளைமேக்ஸில் ஒரு அம்மன் பாட்டுக்கு ஆடிப்பாங்க. அவங்க யாருன்றதை நான் இந்த ஒரு ரிவ்யூ எண்டில் சொல்கிறேன். அதனால் நம்ம ரிவ்யூ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம தளத்தில் புது படங்கள் ரிவ்யூலாம் பண்ணிட்டு வரோம் அந்த சேனலில். அந்த படங்கள் தேட்டர்களில் வரும்போது தேட்டருக்கு அப்புறம் எப்படி இருக்குது ஓடிடியில் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கும், அந்த படம் 18+ இல்லை குழந்தைங்க பார்க்க உகந்ததான்னு கால் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு கேட்டுக்கிறேன். இந்த விமர்சனம் பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இனி விமர்சனத்துக்குள்ளே போகலாம். படத்தோட கதை என்னென்னா, ஹீரோ சுந்தர் சி சென்னையில் ஒரு வக்கீலாக இருக்கார். அவருக்கு அந்த அளவுக்கு கேஸ்லாம் இல்லை. ஒரு கஷ்ட ஜீவனமாக நடத்திக்கிட்டு வர்றாரு. அவருக்கு யாரும் இல்லை. ஒரு அப்பாவோட ஒரு தங்கச்சியான அத்தையான கோவை சரளா மட்டும்தான். இவங்க 2 பேர் தான் இருக்காங்க. சுந்தர் சி கல்யாணம் ஆகியிருக்காது. இப்படியான ஒரு கதைகளை போகுது. அவருக்கு ஒரே தங்கச்சி தமன்னா. அவர் லவ் மேரேஜ் பண்ணி வீட்டில் சண்டை போட்டு அவர் வேறு ஊரில் தங்கியிருப்பாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவருக்கு ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு நியூஸ் வருது. இந்த மாதிரி தமன்னா தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி. அவர் அந்த ஊருக்கு போயிட்டு தமன்னா இருந்த ஊருக்கு போய் விசாரிக்கும் போது தான் தெரியுது. தமன்னாவோட ஹஸ்பண்டான சந்தோஷ் பிரதாப் ஒரு ரன்னிங் காலையில் ஒரு ஜாகிங் போயிட்டு இருக்கும்போது ஹார்ட் அட்டாக் இறந்துடுறாரு. அதை கேள்விப்பட்ட அதிர்ச்சியில் இவங்களும் தூக்கு மாட்டி இறந்துடுறாங்க தமன்னாவும். அதை பார்த்த குழந்தையும், பெண் குழந்தையும் ஒரு பையனும் அந்த தமன்னாக்கு அந்த சின்ன பசங்க தான். ஒரு 2வது 3வது படிக்கிற பசங்க. அந்த குழந்தை அதிர்ச்சியில் கீழே தலையில் அடிபட்டுருது. கோமா ஸ்டேஜுக்கு போயிடுது. அந்த இன்னொரு பையன் பயத்தில் இருக்கான். இப்படி தான் போகுது. இதை பார்த்துட்டு இப்போ சுந்தர் சி அவங்களுக்கு பாதுகாப்பாக, அந்த பசங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறாரு அந்த அரண்மனை மாதிரியான இடங்களில். அந்த அரண்மனையை தான் இவங்க வாங்குறதுக்கு இருந்தாங்க. தமன்னா ஃபேமிலி அங்கே தான் குடியிருந்திருக்காங்க. அதை அவங்களுக்கு விற்கிறதா இருந்தார் டெல்லி கணேஷ் தான் அந்த அரண்மனையோட ஜமீன்தார். இப்படி போய்கிட்டு இருக்கும்போது இவருக்கு நம்பிக்கை இல்லை. இது தற்கொலையாக இருக்க வாய்ப்பு இல்லை. தமன்னா ஏன்னா ஏற்கனவே சத்தியம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இனிமேட்டு நான் எந்த காரணத்துக்கு கூட தற்கொலை பண்ண மாட்டேன்னு சொல்லி ஏற்கனவே சுந்தர் சிக்கு தற்கொலை பண்ண மாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ணி கொடுத்ததுனால அவருக்கு இதில் டவுட் வருது. ஸோ அது அவர் போலீஸோடு சேர்ந்து துப்பறிகிறாரு. இது கொலையா தற்கொலையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இறங்கும்போது பல திடுக்கிடும் ஒரு சம்பவங்கள், அமானுஷ சக்திகள்லாம் குறுக்கிடுது. அதெல்லாம் தடுத்து மீண்டு வந்தாரா? அப்புறம் அவருக்கு என்ன ஆச்சு? அப்புறம் தமன்னா ஃபேமிலிக்கு அந்த பசங்களை காப்பாற்ற முடிஞ்சதா இல்லையான்றது பரபரப்பான ட்விஸ்டோட முடியாது தான் பேலன்ஸான அமைச்ச கதை. இனி படத்தோட ப்ளஸ் மைனஸ் பார்க்கலாம். படத்தில் ப்ளஸ்ன்னு பார்த்தா ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படம் அரண்மனை 1, 2, 3யோட சிறப்பாக இருக்குது. அரண்மனை 4 இந்த ஒரு காஸ்ட் வைஸ் நல்லா செலவு பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வழக்கமாக சுந்தர் சி படங்களில் வர அந்த ஒரு நடிகர் பட்டாளத்தை விட இந்த படத்தில் சிஜி, விஎஃப்எக்ஸ் இந்த மாதிரியான ஒரு டெக்னிக்கல் விஷயத்துக்கு நல்ல ஒரு இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஹாலிவுட்டுக்கு நிகரான ஓரளவுக்கு இந்த விஜிஎஃப் எஃபெக்ட்ஸு, சிஜி எஃபெக்ட்ஸு, விஜிஎஃப் எல்லாம் கொண்டு வரணும், சவுண்ட் டிசைன்லாம் கொண்டு வரணும்னு ரொம்ப ட்ரை பண்ணியிருக்காரு. அது ஓரளவுக்கு நல்லா கை கொடுத்து படத்தை நல்லாவே கொண்டாந்துருக்கு. பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வரக்கூடிய அளவுக்கு நல்ல சிறப்பாகவே இருக்குது. நல்ல ஒரு தரமாக இருக்குது. டெக்னிக்கலி சவுண்டாக இருக்குது. அந்த ஒரு டெக்னிக்கல் டீமுக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். அது இல்லாமல் காமெடி நடிகர் பட்டாளமே இருக்குது படத்தில். யோகி பாபு, விடிவி கணேஷ், கோவை சரளா, அப்புறம் நம்ம சிங்கம், புலி இப்படின்னு ஏகப்பட்ட காமெடி பட்டாளம் ஒரு சில இடங்களில் சிரிக்க வைக்கிறாங்க. குறிப்பாக இந்த கோவை சரளாவும், விடிவி கணேஷும், யோகி பாபுவும் இந்த பேய்க்கு சக்தியாக வர அந்த சாமியாரை விரட்டுற மாதிரி ஒரு சீனில் அந்த ஒரு டப்பா வச்சுட்டு விரட்டுற சீன்லாம் நல்லா தேட்டர் சிரிக்கிற அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. ஓரளவு காமெடி எடுபட்டுருக்கு. படத்தில் நல்லா கொண்டு போகுது. படத்தில் இருக்க எல்லாரோட நடிப்பும் சிறப்பாக இருக்குது. சுந்தர் சி வழக்கம் போல் அவரோட ஷர்ட்லாம் நடிப்பில் அவர் கவர்றாரு எல்லாரையும். நல்ல ஒரு தரமான ஒரு வயசுக்கு ஏற்ற கேரக்டராக பண்ணியிருக்காரு. படத்தில் அவருக்கு ஜோடி கிடையாது. தமன்னா தங்கச்சி கேரக்டர் தான் வராங்க. தமன்னாவோட நடிப்பு இந்த படத்தில் நல்லாவே ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க.
அவங்களுக்கு வந்து ஹோம்லி கேரக்டர் தான். 2 குழந்தைங்க சின்ன குழந்தைங்களுக்கு அம்மா கேரக்டரு. அத ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஒரு சீன்ல வந்து அவங்க இறக்கும்போது, அந்த குழந்தைங்ககிட்ட அந்த பெட்ஷீட்டுக்கு பின்னாடி இருந்துட்டு நல்ல அந்த ரியாக்ஷன வந்து அந்த வலியும் பொருட்படுத்தாம சிரிக்கிற காட்சிலாம் அந்த நம்மளே வந்து அந்த எமோஷன கொண்டு போக அளவுக்கு சிறப்பா பண்ணியிருக்காங்க. தமன்னாக்கு பல விருதுகள் கிடைக்கக்கூடிய அளவுக்கு சிறப்பான நடிப்பு. பாராட்டுகள் தெரிவிச்சுக்கலாம். படத்துல கொஞ்சம் முன்னுரிமை வந்தாலும் சந்தோஷ் பிரதாப் அவரோட கேரக்டர ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு. அது இல்லாம படத்துல அ ஏகப்பட்ட நடிகர்கள் பண்ணியிருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா சாக்ஷி கண்ணா, அப்புறம் ஜெயப்பிரகாஷ், விடிபி கணேஷ், யோகி பாபு, கோவை சரளா, சிங்கம்புலி இவங்க எல்லாமே அவங்க கேரக்டர ஓரளவுக்கு நல்லா உணர்ந்து பண்ணியிருக்காங்க. இவங்கலாம் இதில வந்து பல பேர் வந்து சுந்தர் சி படங்கள்ல இதான் முதல் முறையா பண்றதாக என்ன அளவுக்கு தோணுது. அவங்களும் கொடுத்த காட்சிகள சிறப்பாவே பண்ணியிருக்காங்க. அ அதுலயும் இந்த சாமியாரா வரவரு ஒரு கேரக்டரவே ராமச்சந்திர ராஜு. அவர் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா அவர் தான் டாமினேஷன். அவர் கேரக்டரே நல்லா ஒரு வில்லன் கேரக்டர சிறப்பா உணர்ந்து பண்ணியிருக்காரு. அவருக்கும் பாராட்டுகள தெரிவிச்சுக்கலாம். இப்படி படத்துல பல ஃபீல் குட்டான ஒரு சீன்ஸும், அப்புறம் கிளைமேக்ஸ் இந்த அம்மன் பாட்டு, அப்புறம் ஸ்டார்ட்டிங்ல ஒரு அந்த ஒரு ஜம்ப் ஸ்கேர் மூவ்மெண்ட்ஸு அப்படின்னு சொல்லி படத்த நல்லாவே ஸ்க்ரீன் ப்ளே கொண்டு போயிட்டாரு சுந்தர் சி, இயக்குனரான சுந்தர் சி. அதனால இந்த படம் ஓரளவுக்கு நல்லா தப்பிச்சிருது. கோடை கொண்டாட்டமா வந்திருக்கு. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டா பார்க்கப்படுது. மியூசிக் வந்து ஹிப்ஹாப் தமிழா. பிஜிஎம் நல்லா பின்னி பாடல் எடுக்கிறாரு. ஜம்ப் ஸ்கேர் மூவ்மெண்ட்ஸ்க்கான மியூசிக் ஆகட்டும், ஃபீல் குட் அந்த சவுண்ட் ஆகட்டும், மத்தபடி படத்துல எல்லாமே நல்லாவே கொண்டு போயிருக்காரு. பாட்டும் வந்து அந்த அம்மன் பாட்டு, அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு, அப்புறம் கிளைமேக்ஸ் அந்த முடியும்போது எண்ட் கிரெடிட் பாட்டு எல்லாமே நல்லாவே பண்ணியிருக்காரு. ஹிப்ஹாப் தமிழா. ஓரளவு கேட்சியா இருக்கு. அவருக்கு நம்ம பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். படத்துல மெயினா இன்னொரு பில்லர்னா கேமரா தான். ஸ்டார்ட்டிங்லயும் சரி, இன்ட்ரோல் போர்ஷன்ஸு, எண்டுலயும் சரி கேமரா ஆங்கிள்லாம் நல்லாவே வைட் ஆங்கிள் ஷாட்ஸ்லாம் நிறையவே இருக்கு. அது இல்லாம நிறைய ஆர்டிஸ்ட் வர சீன்ஸை கவர் பண்ணுற சீனும் நல்லாவே பண்ணியிருக்காரு. சுந்தர் சி படங்களுக்கே உண்டான நிறைய ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் சீன்ஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காரு. நைட் எஃபெக்ட்ஸு, அப்புறம் அந்த ஜம்ப்ஸ்கர் மூமெண்ட்ஸ் எஃபெக்ட்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு கேமரால. கேமராமேனுக்கு பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். படம் மைனஸ் ஆனா ஒரு சில இடங்கள் எனக்கு ஒர்க் அவுட் ஆகல. அது என்னன்னா, படத்துல வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு 15 நிமிஷம் வந்து கேரக்டர் எஸ்டாப்ளிஷ கொண்டு வந்திருக்கலாம். அதாவது சுந்தர் சியும், தமன்னாவுக்கும் உள்ள வந்து அண்ணன் தங்கச்சி பாண்டிங் மாரி கொண்டு போயிருந்தா எமோஷனலா நமக்கும் கனெக்ட் ஆகியிருக்கும். அது இல்லாம சில இடங்கள்ல வந்து படம் வந்து இன்டோர்ல எடுத்த மாரியே சீன்ஸ்லாம் வருது. அந்த தோட்டங்கள்லாம் கூட இன்டோர்ல பண்ண மாரி நமக்கு சில விஷயங்கள்லாம் சிஜி எஃபெக்ட்ஸு அது வந்து இந்த கிரீன் ஸ்க்ரீன் பண்ணி எடுத்த மாரிலாம் தெரியுது. குறிப்பா அந்த சந்தோஷ் பிரதாப் ஓடுற சீன்ஸ்லாம் வந்து நிஜமான ஒரு அவுட்டோர்ல எடுத்து ஜாயின் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா வந்திருக்கும். ஒரு லைவ்லினஸ் வந்திருக்கும். அது இல்லாம இந்த படம் பார்க்கும்போது இந்த படத்துல வர கதைக்களம், அப்புறம் அந்த கேரக்டரைசேஷனு, அந்த ஒரு டெல்லி கணேஷோட கேரக்டரு, அப்புறம் அந்த சாக்ஷி கண்ணா கேரக்டரு இதெல்லாம் பார்க்கும்போது, அதுக்கப்புறம் யோகி பாபு கேரக்டர் வந்து வடிவேல் கேரக்டர் மாரியே இருக்கு. சந்திரமுகி படங்கள ஒப்பிட நம்ம இருக்க முடியல. கிட்டத்தட்ட சுந்தர் சி கேரக்டர் வந்து சூப்பர் ஸ்டார் கேரக்டர் மாரியும், சாக்ஷி கண்ணா கேரக்டர் வந்து லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா கேரக்டர் மாரியும், அந்த ஜமீன்தார் கேரக்டர் வந்து சந்திரமுகி படத்துல விஜயகுமார் அவர்கள் கேரக்டர வந்து டெல்லி கணேஷ் இதில பண்ணியிருக்க மாரியும் நமக்கு தோணுது எண்ண அளவுல. அது இல்லாம ஏற்கனவே சுந்தர் சி அவர்கள் நடிப்புல வி.இசட் துரை டைரக்ஷன் பண்ண இருட்டுன்னு படத்துல வர சில காட்சிகள்லாம் படத்துல வந்துட்டு போகுது. சின்ன சின்ன விஷயங்கள் தான். அது இல்லாம பல காட்சிகள் வந்து உலக படங்கள்ல வந்த ஒரு சில சீன்ஸ்ல இன்ஸ்பிரேஷனா வச்சு பண்ணியிருக்காங்க. அது தமிழ் ஆடியன்ஸுக்கு புதுசாவே இருக்கு. அந்த அளவுல இன்ஸ்பிரேஷன் நல்லது தான்னு சொல்லலாம். படத்த ஒட்டுமொத்த பேக்கேஜா நல்லா கொண்டு போறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு. நம்ம பாராட்டுக்கள தெரிவிச்சுக்கலாம். சின்ன குறை தான் இது இருந்தாலும். ஏன்னா இன்னும் கொஞ்சம் திங்க் பண்ணி எடுக்கக்கூடிய நல்ல ஒரு டைரக்டர் தான் அவரு. அது இல்லாம இந்த படம் வின்னர் மாரியான ஒரு காமெடி படங்களுக்கே பெயர் பெற்றவர் தான் சுந்தர் சி அவர்கள். அவர் வந்து படத்துல வந்து உள்ளதை அளித்தா, அப்புறம் வின்னர் மாரியான படங்கள் இன்னைக்கும் கிளாசிக் படங்கள், காமெடிக்குன்னே ஓடுன படங்கள். அப்படியேப்பட்டவர் இந்த படத்துலயும் காமெடி இன்னும் நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருந்தா நடிகர் பட்டாளம் நெறைய இருக்கு. காமெடி கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தா இன்னும் வேற லெவலுக்கு போயிருக்கும். ஏன்னா காமெடி நல்லா ஈடுபட்டிருந்தா நல்லாவே போயிருக்கும். ஜம்ப்ஸ்கர் மூவ்மெண்ட்ஸ் நார்மல் தான். குழந்தைகள் இன்னும் கொஞ்சம் கவரக்கூடிய அளவுல இருந்திருக்கும். ஸோ மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னா, அது இல்லாம குறைகள்னு பார்த்தா, படம் டப்பு 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 டப்புன்னு முடிஞ்ச மாரி இருக்கு. சீன்ஸ்லாம் டக்கு டக்குன்னு கவர்ற மாரி இருக்கு. கொஞ்சம் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து சீன்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணி, செகண்ட் ஹாஃப்ல வந்து சில சீன்ஸ்லாம் குறைச்சிட்டு, கொண்டு போயிருந்தா இன்னும் வேற மாரி போயிருக்கும். ஜம்ப்ஸ்கர் மூவ்மெண்ட்ஸ இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம். அது வந்து குழந்தைங்கள டார்கெட் பண்ணி ஜம்ப்ஸ்கர குறைச்சிட்டாருன்னு கூட நம்ம நெலவுல பார்க்கப்படுது. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னா, ஒரு 12 வயசுக்கு மேல இருக்க குழந்தைங்கள்லாம் ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம். கோடை கொண்டாட்டமா வந்திருக்கு படம். படத்துல அந்த சிஜி எஃபெக்ட்ஸு, விஜிஎஃப் எஃபெக்ட்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கு. 10 வயசுக்கு கீழ உள்ள குழந்தைங்க பார்க்கணுமா வேணாமான்னு ஃபர்ஸ்ட்டு பேரண்ட்ஸ் பார்த்துட்டு அந்த கால எடுத்துங்க. மத்தபடி 12 வயசுக்கு மேல இருக்கவங்க தாராளமா பார்க்கலாம். ஒரு நார்மல் அரண்மனை ஃப்ரான்ச்சைஸ் படங்கள் எப்படி இருக்குமோ, அந்த மாரி இந்த படமும் நல்லாயிருக்கு. ஏமாத்தல. அந்த படங்கள விட இந்த 4வது படம் நல்லாவே வந்திருக்கு. தரத்திலயும் சரி, இந்த ஒரு எஃபெக்ட் சவுண்டான இந்த ஒரு சிஜி எஃபெக்ட்ஸு, எஸ்எஃப்எக்ஸ் எல்லாத்தையுமே நல்லா பண்ணியிருக்கார் சுந்தர் சி அவர்கள். பாராட்டுக்கள தெரிவிச்சுக்கலாம். இனி அடுத்து பார்ட் 5 எடுத்தாலும் நல்லா ஓடக்கூடிய ஒரு கதைக்களம் தான். அதுக்கு லீடு குடுத்து தான் முடிச்சிருக்காங்க கிளைமேக்ஸ்ல. ஸோ மொத்தத்துல என்ன பொறுத்தவரைக்கும் இந்த படம் ஒன் டைம் வாட்சபிள். மஸ்ட் வாட்ச்ன்னு நான் ரெக்கமெண்ட் பண்றேன். வேற திரை விமர்சனம் அல்லது முன்னோட்டத்துல சந்திப்போம்.
இந்த படம் தியேட்டரில் பார்த்தா தான் நல்லாயிருக்கும் அந்த சிஜி எஃபெக்ட்ஸுக்காக. அதுவும் கிளைமேக்ஸில் வர அந்த ஒரு கூஸ் மூமெண்ட்ஸ், அந்த அம்மன் அந்த வதம் மாதிரியான சீன்ஸ்லாம் நல்லாவே இருக்கும். அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டும் நல்லாயிருக்கும். அதுவும் தியேட்டரில் பார்த்தா இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் நல்லாயிருக்கும். அதனால இந்த படத்தை தியேட்டரில் பாருங்கள், கொண்டாடுங்க. கோடை கொண்டாட்டமாக பாருங்கள், கொண்டாடுங்கன்னு தெரிவிச்சுக்கிறேன். இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். வேறு எத்தனை விமர்சனம் முன்னாடி சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னு கேட்டுக்கிறேன். வணக்கம்.